காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி பி சிதம்பரம் அவரை கட்சியை விட்டு ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் ஒரு நோட்டீஸ் போயிருக்கு. இதுதான் இப்போதைக்கு இன்றைய ஒரு ஹாட் டாப்பிக்காக காங்கிரஸ்காரங்க மத்தியக்குள்ளே தமிழ்நாட்டிலையும் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர், சிதம்பரத்தோட பையன், சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர். இருந்தாலும் அவர் பேசின ஒரு பேச்சுக்காக இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் முன்னாள் எம்எல்ஏ KR ராமசாமி ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. ஆக்சுவலாக இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த டிசம்பர் 2023 டிசம்பர் 24 அன்னைக்கு தந்தி தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு கார்த்தி சிதம்பரம். அதில் மோடிக்கு இணையாக காங்கிரஸ் கட்சியில் யாரை சொல்லுவீங்க, கார்கே இணையாக சொல்லுவீங்களா அப்படிங்கும்போது அவர் இணை இல்லைன்றாரு. அப்புறம் ராகுல் காந்தியை இணையாக சொல்லலாமா அப்படின்றது, அதுக்கும் இல்லைன்றாரு. இந்த மாதிரி மோடிங்கிற ஒரு ஆளுமைக்கு மத்தியில் ஒரு ஈக்குவலாக அவருக்கு நிகராக எங்கள் கட்சியில், காங்கிரஸ் கட்சியில் யாருமே இல்லைன்ட்டு அவர் ஓப்பனாக ஒரு பேட்டியிலே சொல்கிறாரு. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அந்த பேட்டி வெளியான பிறகு காங்கிரஸ் கட்சியினருக்குள்ளேயே சலசலப்பு ஏற்பட்டது. சில பேர் கண்டித்து போராட்டம்லாம் நடத்துனாங்க. இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது சம்மந்தமாக விசாரிக்க நம்ம KR ராமசாமி தொடர்பு கொண்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மழுப்புறாரு. கார்த்தி சிதம்பரம் மேலே ஒரு புகார் போயிருக்கு, அவரை ஏன் கட்சி விட்டு நீக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கதா சொல்கிறாங்க. தெரியலையே, எனக்கு தெரியலையே. நான் ஊர்ல இல்ல இருக்கேன். அப்படியா? இல்லை, நீங்கள் TNCC நீங்கள் தான் அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர். ஆமா, ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் நான் தான். அதான் உங்கள்கிட்ட தான் போயிருக்கு, உங்ககிட்ட ஆஜராக சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் தகவல் வருது. இல்லைங்க, அது எனக்கு என்னன்னு தெரியலங்க. கார்த்தி சிதம்பரத்தை நம்ம தொடர்பு கொண்டப்ப நம்மளை அறிமுகப்படுத்தின உடனே லைனை துண்டிச்சிட்டாரு. அவரும் பதில் சொல்ல விரும்பலை. இது ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் அவர் ஆஜராவாரா, அவர் நீக்கப்படுவாரா, நீக்குவதற்கான அதிகாரம் தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு இருக்கா, இல்லைனா இவங்க ரெஃபர் பண்ணி அங்கே கார்கே மேல் நடவடிக்கை எடுப்பாரா, அப்படி கட்சியை விட்டு நீக்கப்பட்டால் அடுத்த ஃப்யூச்சர் அவருக்கு என்ன, தொடர்ச்சியான கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கான விடை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோ அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோ ஓப்பனாக தெரிவிக்கணும். இதோட உண்மைத்தன்மை காங்கிரஸ் தொண்டர்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதனால் கண்டிப்பாக இதற்கான ஒரு விளக்கத்தை காங்கிரஸ் கட்சி கொடுத்தாகணும்.